எத்தனை ட்ரெஸ் வாங்கி வச்சாலும் ஊருக்கு போறப்போ, வெக்கேஷனுக்கு போறப்போ, இல்ல எங்கேயாச்சும் வெளியில அவுட்டிங் போறப்போ, என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லப்பா ஷாப்பிங் போணும் அப்படின்ற வார்த்தை தான் வரும். ஸோ இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல புடிச்ச ட்ரெஸ் வாங்கி வச்சோம்னா அடிக்கடிக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஊருக்கு போறப்போ, வெக்கேஷனுக்கு போறப்போ ட்ரெஸ்ஸே இல்ல அப்படின்னு கவலைப்படாம இருக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன் வேர், அப்படியே நார்மல் வேர், டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர் அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்துட்டா இன்னைக்கு குர்த்தி ஹால் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போற காட்டன் குர்த்தி செட்டு. இது இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வந்திருக்கு. ஆனா பிக்சர்ல பார்த்த கலரே வேற, எனக்கு ரிசீவ் ஆன கலரே வேற. அங்க பார்த்தது டார்க் ப்ளூல பார்த்தோம். பட் எனக்கு அமிச்சது வந்து ஸ்கை ப்ளூல அமிச்சிருக்காங்க. பட் இந்த கலர் காம்பினேஷன் கூட எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. காட்டன் கிளாத் ரொம்ப திக்கு ஃபேப்ரிக்ல வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்டா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இது 534 சம்திங்க்கு நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இன்னும் கூட ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியா இருந்தா வாங்கிக்கோங்க. ஆனா குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. இது பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன் வேர்க்கு அப்படியெல்லாம் போட்டுட்டு போகலன்னாலும் டெய்லி வேர்க்கும் ஆஃபீஸ் வேர்க்கும் கண்டிப்பா போட்டுட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு குர்த்தி பார்க்கலாம். இது கவுனு இல்ல ரொம்ப ஃபிளேரி கவுனு அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸலண்ட் குவாலிட்டியா இருக்கு. இதோட பேட்டர்ன், இதோட கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஆனா பிரசன்ட் இது நாட் அவைலபிளா இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. லிங்க் வைக்க முடியாது. ஆனா அப்பப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிட்டே இருங்க. இது லிங்க் வந்த உடனே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிடுவேன். ஸோ அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. ஆஸ் இட் இஸ் பிக்சர்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 3 கலர்ஸ் இருக்கு, 3 லேயர்ஸ் இருக்கு. ரொம்ப ஃபிளேரியா இருக்கு. இது நம்ம பொட்டிக்ல கொடுத்து நம்மளுக்காக நம்ம தச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பா. ஆனா நான் எக்ஸல் ஆர்டர் பண்ணா அவங்க கிட்ட அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுனாலவோ என்னவோ எல்லாம் அமிச்சாங்க. எனக்கு பத்தாது அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். பட் ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. ஒரு சைஸ் சின்னதாவே வாங்கிக்கலாம், இல்ல உங்களோட சைஸ் வாங்கிக்கிட்டு நீங்க ஆல்டர் கூட பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் வந்த உடனே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இது ஃபங்க்ஷனுக்கு, பார்ட்டிக்கு எல்லாத்துக்குமே வேர் பண்ணிட்டு போலாம். அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. இதுக்கு துப்பட்டா கூட வேர் பண்ணலனாலும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. செம்ம குவாலிட்டி. நிஜமாவே நம்மளே தச்சாலும் ஒரு 1500 ரூபாய் இல்ல 2000 வரைக்கும் இதுக்கு செலவாகும். அந்த கிளாத் வாங்குறதுக்கே 1000 ரூபாய் செலவாகும். ஆனா இந்த அளவுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்குதுன்னா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். இது நான் 620க்கு தான் வாங்கினா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. லிங்க் வந்த உடனே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருவேன். ஸோ அப்பப்போ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிட்டே இருங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா பிக்சர்ல அந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சாங்க. பட் நான் நினைச்ச அளவுக்கு இது அந்த அளவுக்கு நல்லாவே ரிசீவ் ஆகலாம். குவாலிட்டி வந்து நார்மல் குவாலிட்டியா இருக்கு. பிக்சர்ல பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் குவாலிட்டியில இருக்கு இல்லையா, ரொம்ப சாஃப்ட் ஜார்ஜெட் மெட்டீரியலா. ஆனா இது நார்மல் ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் கப்ஸ் வேற கொடுத்திருக்கிறாங்களா, ஜார்ஜெட் மெட்டீரியல் இல்லையா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது. அது ரொம்ப அசிங்கமா தெரியுது. இது எப்படி வேர் பண்ணி காமிக்க போறா அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். பட் வீடியோல அவ்வளோ அசிங்கமா தெரியல. பட் நேரா பார்த்தோம்னா ரொம்ப அசிங்கமா தெரியுது. இதுக்கு டபுள் லேயர் இருக்கும். ஸோ டபுள் லேயருக்காகவே நான் ஆர்டர் பண்ண ரொம்ப ஃபிளேரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு டபுள் லேயர் வரவே இல்லை. பிக்சர்ல பார்த்த மாதிரி டபுள் லேயர் வந்து தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் லேயர் எடுத்து காமிச்சா மட்டும்தான் ரெண்டாவது லேயர் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இது வந்து அவ்வளவோ பிடிக்கல. காஸ்டும் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு ஒரு மினிமம் 500 600 வைக்கலாம். ஆனா ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு 4-5 செல்லர் கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் கம்மியா இருக்கிற பட்ஜெட் பார்த்து வாங்கினேன். நான் வாங்கினது என்னமோ 985 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுவே ஜாஸ்தி இல்லையா இந்த ட்ரெஸ்க்கு அப்படின்னு தோணுச்சு. பட் மீதி இருக்கிற செல்லர் கிட்ட எல்லாமே அபோவ் 1000ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு காசு வச்சு இந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நார்மல் குவாலிட்டியா தான் இருக்கு. இதுக்கு போய் அவ்வளோ காசா அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வைக்கிறேன். பட் பிடிச்சா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெஸ் உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்
216 இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கிற. ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில அமைச்சிருக்கிறாங்க. திக்கு ஃபேப்ரிக்கும் காட்டன் ஃபேப்ரிக்கும். பட் எனக்கு ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு சுத்தமா பிடிக்காது. பட் அந்த பேட்டர்ன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் பேட்டர்ன் பிடிக்கும். ஆனா ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டு ஷோ அப் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரக் வாங்கியிருக்கிறேன். ஒண்ணு கிடையாது, 2 ஸ்ட்ரக் வாங்கியிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக் இது. இதுக்கு ஜிப் இருக்கும். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ வரைக்கும் வரும். சின்னதா பஃப் கொடுத்திருப்பாங்க. ஒயிட் கலர்ல வாங்கினா இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த 2 ட்ரெஸ் இப்படி வேர் பண்ணா இந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்ஸலண்டா இருக்கு. லுக் வைஸ் செம்மையா இருக்கு. நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸ்ட்ரக்னால ட்ரெஸ்ஸுக்கு அழகு வந்துச்சா, ட்ரெஸ்னால ஸ்ட்ரக்குக்கு அழகு வந்துச்சான்னு தெரியாது. ஆனா ரெண்டுமே பேர் பண்ணதுல சூப்பரா தோணுச்சு. ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ல நிறைய கலெக்ஷன் இருக்கு. கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. எந்த கலர் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். எல்லாத்தோட லிங்க் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக் பாத்தீங்களா, ஜிப் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஓபன் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்ல க்ளோஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். எனக்கு ஓபன்ல வைக்கிறத விட இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாதான் பிடிச்சிருக்கு. ஸோ சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரக் வாங்கியிருக்கிறோம் இல்லையா, இதுவும் செக் பண்ணி பார்த்துலாம். இதுவும் ஒயிட்ல தான் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிப் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட ஒரு போ இருக்கும், பின்னாடியும் ஒரு போ இருக்கு. இது ரொம்ப ஒயிட்டா இருக்கவே ரொம்ப ஃபிளாஷா காமிக்குது. பட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ரெண்டுமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அந்த ஸ்ட்ரக் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகும். ஆனா இந்த ஸ்ட்ரக் வந்து இந்த மாதிரி ஓப்பன்ல இருக்கும். எது பிடிச்சிருக்கோ அது நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலரா ஸ்ட்ரக்ஸ் வாங்கிட்டு வச்சாலே போதும். எந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் போட்டிக்கலாம். உண்மை சொல்லணும்னா நார்மல் ட்ரெஸ் விட ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் பேட்டர்னே நல்லா இருக்கும். லுக் வைஸ் செம்மையா இருக்கும். நம்மளையும் கொஞ்சம் மாடர்னா காமிக்கும். ஸோ ஸ்லீவ்லெஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி வேர் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் கூட நான் மீஷோல இருந்து தான் வாங்கினா. எக்ஸலண்ட் குவாலிட்டியா இருக்கு. இது கூட ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். யோக் பார்ட் ஃபுல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் இருக்கும். ஸ்லீவ்ஸ் வந்து எல்போ வரைக்கும் இருக்கும். அதுவும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டம்ல ஒரு லேயர் கொடுத்திருப்பாங்க. அது இன்னும் அழகா இருக்கு. ரொம்ப ஃபிளேரியா இல்லைனாலும் கொஞ்சம் ஃபிளேரியா தான் இருக்கு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலா உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு. இது கூட நான் 600 சம்திங்க்கு தான் வாங்கினேன். நீங்க எல்லாமே ப்ரீபேட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10-20 ரூபாய் கம்மியா தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ப்ரீபேட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த காசு அப்படியே தான் வந்துடும். ஏன்னா நிறைய டவுட் இருக்கும் இல்லையா, ப்ரீபேட் பண்ணா காசு ரிட்டர்ன் அப்படியே வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ரிட்டர்ன் பண்ணாலும் நம்ம மீஷோல எவ்வளவு காசு வச்சோமோ அந்த காசு ஃபுல்லாவே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ கவலைப்படாம ப்ரீபேட் பண்ணிக்கோங்க. துப்பட்டா கூட கிராண்டா இருக்கிறதுக்காக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்திருக்கிறாங்க. இதுவும் நான் எக்ஸல் தான் ஆர்டர் பண்ண. எக்ஸல் தான் ரிசீவ் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா இருக்கு. எங்கேயுமே லூஸா இருக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. நான் நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு அர்த்தம். நார்மலா சொன்னா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் தான். ஆனா நல்லா இல்லைன்னா சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ கவலைப்படாம உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் பாருங்க. இது நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே கிடையாது, வேற ட்ரெஸ் அமைச்சிருக்கிறேங்க. நான் ஆர்டர் பண்ணது என்னவோ பிங்க் கலர் ஆர்டர் பண்ண. பக்கத்துல பிக்சர் ஆட் பண்ற பாருங்க. பட் எனக்கு ரிசீவ் ஆனது என்னவோ டார்க் ரெட் நேவி ப்ளூ கலர்ல ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு இது கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணா நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்லவே 3வது ட்ரெஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களே மாத்தி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 1000க்கு மேல இருக்கு. நான் பே பண்ணது என்னவோ 800 அப்படிதான் பே பண்ண பிங்க் ட்ரெஸ்க்கு. சரி இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு காமிக்கிறேன். குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒரு பட்டு saree எடுத்து நம்ம தச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. கிளாத்தும் திக்கா தான் இருக்கு. உள்ள லைனிங்கும் கொடுத்திருக்கிறாங்க. எக்ஸல் தான் வந்திருக்கு. பட் கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபிட்டிங் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நெக் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா 8 ஷேப்ல கொடுத்திருக்கிறாங்க. நெக் வந்து அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. டீப் நெக்கோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வாங்கிக்கலாம். நான் ரெண்டுத்தோட லிங்க் வைக்கிறேன். பிங்க் ட்ரெஸ் லிங்க் வைக்கிறேன், இதோட லிங்க் வைக்கிறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் டெய்லி வேர்க்கும் ஆஃபீஸ் வேர்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற 3 பீஸ் செட் பார்க்கலாம். இது பிக்சர்ல பார்த்ததை விட நேர்ல சூப்பரா ரிசீவ்
ரிசீவ் ஆயிருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்ல குவாலிட்டி. இது 415 ருபீஸ்க்கு தான் வாங்குனேன். ஆனா எந்த அளவுக்கு குவாலிட்டி அமைச்சிருக்கிறாங்கன்னா, ரொம்ப திக்கு ஃபேப்ரிக்கா இருக்கு. காட்டன், பியூர் காட்டன்ல அமைச்சிருக்கிறாங்க. எனக்கு நம்பவே முடியல. இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வருமா? ஐயோ! இத்தன நாளா ரூ. 350 குடுத்து நைட்டி போட்டுட்டு சுத்தணுமே. இன்னும் ஒரு ரூ. 50 போட்டிருந்தா இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணிச்சு சத்தியமா. இந்த ட்ரெஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க. செம்ம குவாலிட்டில அமைச்சிருக்கிறாங்க. பேண்ட் கூட ரொம்ப திக்கு ஃபேப்ரிக்ல இருக்கு. பாட்டம்ல டிசைன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓனி துப்பட்டா கூட கிராண்டா இருக்கிறதுக்காக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்திருக்கிறாங்க. ஓனி ஃபுல்லா ட்ரெஸ் ஃபுல்லா கூட எம்ப்ராய்டிங் டிசைன் தான். பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. எக்ஸல் தான் ஆர்டர் பண்ணா. கொஞ்சம் கூட லூஸா இருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனா காட்டன் இல்லையா, தண்ணியில போட்டா சிங்க் ஆகும். ஸோ உங்க சைஸ்கிட்ட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணி உங்க சைஸ்க்கு ஆல்டர் பண்ணிக்கோங்க. அப்பதான் தண்ணியில போட்டாலும் நம்மளுக்கு ஷிங்க் ஆனாலும் கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிட்டே போயிடும். கிளாத்தும் இல்ல எக்ஸ்ட்ராவா ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா ஆர்டர் பண்ணிக்கோங்க. செம்மையா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இது டெய்லி வேர்க்கு போட்டுக்கலாம், ஆபீஸ் வேர்க்கு போட்டுக்கலாம், இல்ல அவுட்டிங் போறீங்களா, ஊருக்கு போறீங்களா, எங்க வேணும்னாலும் போட்டுட்டு போலாம். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் கேட்பாங்க, இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து 417 ருபீஸோ 15 ருபீஸ்க்கோ தான் வாங்கினேன். செம்ம வர்த்து அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் இவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லையா, இதே பேட்டர்ன்ல இன்னொரு காட்டன் ட்ரெஸ் வாங்கிக்கலாம். நார்மல் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் வந்து வாங்கினேன். பட் அது அந்த அளவுக்கு நல்லா வரல அப்படின்னு தோணிச்சு. அது காட்டன் ஃபேப்ரிக் கிடையாது. இருங்க காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இல்லையா, அதனால தான் சுத்தி சுத்தி காமிச்சிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் பேண்ட் துப்பட்டா வரும். ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வாங்கினோம். இதுவும் பிக்சர்ல எப்படி பார்த்தனோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. அவங்க எங்கேயும் காட்டன் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. நான் தான் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் இது ரேயன் மெட்டீரியல் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணிச்சு. ட்ரெஸ் ஃபுல்லாமே பிரிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் யோக் பார்ட் ஃபுல்லா ஒர்க் இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். பட் பேண்ட் ரொம்ப தின்னா இருக்கு. கை வச்சாலும் டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்தா நம்ம எப்படி வேர் பண்றது? ஸோ இந்த குவாலிட்டி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நார்மல் வேர்க்கு போட்டாலும் கொஞ்சமாச்சு குவாலிட்டி இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து அவ்வளோ பிடிக்கல. துப்பட்டா ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி தான் இருக்கு. வேர் பண்ணாலும் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்னோட தொப்பை கூட தெரிகிற அளவுக்கு நல்லா ஃபிட்டிங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு எங்கேயோ 2, 3 வாஷ்க்கே இந்த ட்ரெஸ் போயிடும். நம்ம ரூ. 100 கொடுத்தாலும் ஒரு 4, 5 வாட்டியாச்சும் போடணும் இல்லையா அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதோட லிங்க் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டலா 10 ட்ரெஸ் பார்த்திருக்கிறோம். அதுல இந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் பர்பிள், லைட் பர்பிள் கலர்ல ஒரு கவுன் மாதிரி காமிச்சோம் இல்லைங்களா, அது. இந்த 2 ட்ரெஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அந்த கவுன் வந்து ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி, குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இது வந்து கம்மி பிரைஸ் தான், ஆனா குவாலிட்டியே இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த 2 ட்ரெஸ் விட்டுட்டு மீதி இருக்கிற ட்ரெஸ்ல எது பிடிச்சிருக்கோ அது வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. அந்த கவுன் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.